வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட் டயல். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1121 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 822 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட் 1121 அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனை பேர் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 7 பேர் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நம்மளே டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் இது வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அண்டர் வேல்யூங்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர்த்து அதில் இருக்கக்கூடிய நியூமரிக் பர்சன்டேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பெருசாக கால்குலேட் பண்ண வேண்டாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற லெவலில் கருத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்னு பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0 இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.37ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி. இப்போ இவங்க சாஃப்ட்வேர் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இன்டர்நெட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஐடி இது வந்து செக்டார் சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட செக்டார்ஸே டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு டவுன் ஆகக்கூடிய ரிஸ்க்கும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துப்போம். மற்றது இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 9% to 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 5.3% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 5.5% குறைஞ்சு போயிருக்கு. அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 22.5% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஒரு 40 கோடி ரூபாய் கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு. இபிஎஸ் வந்து இந்த குவார்டருக்கு 14 இருக்கு. இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 4.8 கம்மியாயிருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது 66.8ன்னு இருக்கு. இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் கம்மியா இருக்கு. இப்போ இவன் போன குவார்டர் வரைக்கும் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருக்கிறான். இந்த குவார்டருக்கு டக்குன்னு சடனா இறங்கி இருக்கிறான். இது வந்து இப்படியே அடுத்த குவார்டருக்கும் இதே மாதிரி ஒரு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த குவார்டருக்கு ஸ்டாக்னேட் ஆகிட்டோ மேலே போயிட்டோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது டேர்ன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொட்டன்ஷியல் டு டேர்ன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். இந்த நிலையில இது டிக்ரீஸ்க்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுக்க வேண்டாம். அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிலை மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்க எம்எஃப்ஓ இன்ஸ்டிடியூஷன்ஸோ எஃப்ஐஎஸோ இந்த குவார்டருக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இந்த குவார்டருக்கு அது அப்டேட் ஆகலை. அவங்களுடைய சேஞ்சஸ் எதுவும் நமக்கு இங்கே அப்டேட் ஆகலை. இப்போ நம்ம வந்து இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 507, ஃபேர் ப்ரைஸ் 872, கரண்ட் ப்ரைஸ் 815. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.93ன்னு வருது. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1 to 1.5 வரைக்கும் 1.25 1.5 நம்ம வந்து அதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். பொதுவாக வந்து கீழேருந்து மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து அது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டர்ன் ஆயிருக்காது. அதனால இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சப்போ இப்போ அவனுக்கு மேலே ஏறுறான்னு என்ன வாய்ப்பு இருக்குன்னா 1.25 1.5 அதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே கரெக்ஷன் எடுக்கிறான்னா 0.75க்கான கரெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 1.5 இருந்ததுன்னா 1300 காட்டுது. அதே சமயத்தில் 1.25 இருந்தால் 1091 காட்டுது. 1 இருந்ததுன்னா 872, 0.75 இருந்ததுன்னா 654. அப்போ கரெக்ஷன் வந்து 0.75ல கரெக்ஷன் எடுத்தானா 654,
1.25 இருந்தால் 1091, 1.5 இருந்தால் 1300. ஸோ இப்போ இது நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸாக இருக்குது. இப்போ அடுத்த குவார்ட்டருக்கோட மூமெண்டம் இதுக்கு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம EPS உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் EPS உடைய டிடிஎம் 66.7. இது ஆவரேஜ் பண்ணும்போது 16.68ன்னு கிடைக்குது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS. இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 15.4ஓட கம்பேர் பண்ணும்போதும் சரி, Q2ஓட கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறான், 14 Q2ல எடுத்திருக்கிறான். எக்ஸிட் ஆக போகிறது 15.4. அப்போ இவன் 15.4க்கு மேலே எடுத்தால் தான் அட்லீஸ்ட் இந்த EPSோட டிடிஎம்மை அவன் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போ 16க்கும் மேலே எவ்வளோ எடுக்கிறானோ அது 16 இன்க்ரிமெண்டல் இதுதான் நமக்கு உள்ள வரும். அதுக்கு மேலே எவ்வளோ எடுக்கிறானோ அதுதான் அவனுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ நமக்கு இந்த சைடு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் பார்த்தோம்னாக்க டிக்ரீஸ் ஆகிருக்கிறான். இப்போ இந்த லெவலுக்கு ஈக்குவலைஸ் பண்ணினா கூட அது இன்னும் ஒரு டிக்ரீஸ் ட்ரெண்டாக தான் மாறுமே தவிர்த்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வராது. அப்படி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த 18 ஒட்டி அவன் எடுத்தானே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வரும். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு நார்மலாக ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். நமக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம சார்ட்டில் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். நம்ம சார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க S3, S2 இந்த 2 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்தோன்னா S3 725லேருந்து 743, S3 S2ஓட மிட் பாயிண்ட்டுங்கிறது 853லேருந்து 873, S2 995லேருந்து 1018 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடம் பார்த்தோம்னாக்க ஜனவரி குவார்ட்டரோடது, ஜனவரி டு மார்ச் அந்த குவார்ட்டரோடது. ஜூன் டு செப்டம்பருங்கிறது நமக்கு இந்த குவார்ட்டரில் தான், இந்த இடத்துல தான் வருது. ஸோ இப்போ இவன் இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணால் கூட S2ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இதுதான் ரேஞ்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இந்த பிளாக் கலர் கோடு போட்டிருக்கு. 802லேருந்து 960ங்கிறது தான் ரேஞ்சு, குவார்ட்டர்லி ரேஞ்சு. போன குவார்ட்டர்லி ரேஞ்ச் இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே சமயத்தில் அது போன குவார்ட்டரோடைய டிடிஎம் பார்த்தோம்னா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டு மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதனால இவனுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று, இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும். அப்படி இல்லைன்னா மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அது ஹைட்டுக்கும் மிட் பாயிண்ட்டுக்குமான ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சான்னா S2 995லேருந்து 1018, கீழே உடைச்சான்னா S3 725லேருந்து 743க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.